students, welcome to our channel. நான் இப்ப என்ன பார்க்க போறோம்னா NCERT class 10 chapter 5 arithmetic progression ல exercise 5.3 ல third question இல்ல 10 subdivision கொடுத்திருக்காங்க. first 3 first videoல பாத்துக்கலாம். Okay. next அடுத்து வரக்கூடிய வீடியோல பாத்துக்கலாம். question read பண்ணிக்கலாம். In an arithmetic progression, okay, 3 subdivision ல first one given A is equal to 5, D is equal to 3 and AN is equal to 50 கொடுத்திருக்காங்க. நம்ம find out பண்ண வேண்டியது N and SN. Okay. previous problemல N and SN எப்படி find out பண்ணனும் பார்த்துட்டோம். சேம் அதே மாதிரி தான் N find out பண்றதுக்கு AN is equal to A plus N minus 1 into D. Okay. ANங்கிறது என்னன்னு கொடுத்திருக்காங்க 50. 50 is equal to A ஓட value 5 plus N தான் நம்ம find out பண்ணோம். So N minus 1 into D ஓட value 3. Okay, இந்த 3 இந்த bracket உள்ள termல multiply பண்ணிக்கலாம். 50 is equal to 5 plus N into 3, 3N minus 1 into 3 minus 3. Okay வா? Next இந்த ரெண்டு termையும் subtract பண்ணிக்கலாம். 50 is equal to 5 minus 3 plus 3N. Here 50 is equal to இதோட subtract பண்ணும்போது 2 plus 3n. Okay. next நம்ம n ஓட வேல்யூ தான் வேணும். so n ஒரு சைடு வச்சிட்டு மத்த டேர்ம் இங்க கொண்டு வந்துக்கலாம். இங்க பிளஸ்ல இருக்க டேர்ம் இங்க வரும்போது மைனஸ் ஆயிடும். so 50 minus 2 is equal to 3n. இத subtract பண்ணிக்கலாம். 48 is equal to 3n. next இந்த சைட மட்டும் சேஞ்ச் பண்ணி ரைட் பண்றேன். 3n is equal to 48. n is equal to n ஓட வேல்யூ தான் நமக்கு வேணும். so n is equal to 48. இங்க மல்டிப்ளை இருக்க டேர்ம் இங்க வரும்போது டிவைட் ஆயிடும். ஓகே, so கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 is 3, balance 1 18 ஆயிடும். 6 3s are 18. so n is equal to n ஓட வேல்யூ 16. நம்ம n ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. n is equal to 16 and sn கேட்டிருக்காங்க. sn is equal to n divided by 2 into a plus n. n ஓட வேல்யூ 16 divided by 2 into a plus l. a ஓட வேல்யூ 5. 5 plus an அப்படிங்கிறது தான் l. ஓகே, so an is equal to l. அப்ப l ஓட வேல்யூ 50. so l ஓட வேல்யூ 50. ஆட் பண்ணும்போது 16 divided by 2 into ஆட் பண்ணும்போது 55. ஓகே, here இத கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is 2. here 8 2s are 16. multiply பண்ணோம். 8 into 55. 55 8 40 0 40 44. so SN is equal to 440. okay, the next one given A is equal to 7, A 13 is equal to 35. ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? D and S30 ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகே, இங்க 30 சொல்லிருக்கனால நம்ம n ஓட வேல்யூ என்னதுதான்? 13 தான். ஓகே, இங்க 13 சொல்லிருக்கனால n ஓட வேல்யூ 13 தான். சோ ரைட் பண்ணிக்கலாம். AN is equal to A plus n minus 1 into D. ஓகே, ஃபார்முலால SNங்கிறது தான் S30. சரி, SNங்கிறது தான் S30. so 35 is equal to இதோட வேல்யூ 7 plus n minus 1, that is 13 minus 1. 13 minus 1 into D ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகே, here 35 is equal to 7 plus the D உள்ளால மல்டிப்ளை பண்றோம். so 13D minus D. okay, here 35 is equal to 7 plus இந்த ரெண்டு டேர்ம்லயுமே D இருக்கு. சோ இத சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 13D minus D சப்ட்ராக்ட் பண்ணும்போது 12D. 12D. நம்ம D ஓட வேல்யூ தான் வேணும். சோ D மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம். மத்த டேர்ம் இங்க கொண்டு போகலாம். இங்க பிளஸ்ல இருக்க டேர்ம் ஈக்குவல் இங்க வரும்போது மைனஸ் ஆயிடும். சோ 35 minus 7 is equal to 12D. இத சப்ட்ராக்ட் பண்ணும்போது 28. 35 minus 7 28.
is equal 12D. Okay. Next D, the side மட்டும் நான் change பண்ணி write பண்ணிக்கிறேன். 12D is equal to 28. D is equal to 28 divided by, இங்க multiply இருக்கிற term இங்க வரும்போது divide ஆயிரும். ரெண்டுமே even term, so 2 ஆல cancel பண்ணிக்கலாம். 6 2s are 12. Here 1 2 is 2. 4 2s are 8. Again 2 table, 3 2s are 6. Here 7. So D is equal to 7 divided by 3. D ஓட value find out பண்ணிட்டோம். Next S13 சொல்லிருக்காங்க. S13 is equal to N divided by 2 into A plus L. N ஓட value 13. So 13 divided by 2 into A plus L. A ஓட value 7 plus L ஓட value A13 தான் L ஓட value. A13 அப்படிங்கறதா L ஓட value. So A13 35. அப்போ L ங்கிறதும் 35 தான். Okay. Here 13 divided by 2 into 7 plus 35 add பண்ணும்போது 42. 42. They cancel பண்ணிக்கலாம். 1 2 is 2. Here 2 2s are 4. 1 2 is 2. So S13 is equal to 13 into 21. இதை ரெண்டையும் multiply பண்ணிக்கலாம். 13 into 21. 1 3 is 3. 1 1s are 1. 2 3s are 6. 1 2 is 2. Add பண்ணும்போது 3 7 2. S13 is equal to 273. Okay. Next third one, given A12 is equal to 37, D is equal to 3. Find A and S12. Okay. Here இங்க 12 கொடுத்திருக்கனால n ஓட value 12. Okay. இங்க n ங்கிறதா L ஓட value. So L is equal to 37 தான். Okay வா? Next substitute பண்ணிக்கலாம். நம்ம first A find out பண்றதுக்குள்ள formula AN is equal to A plus N minus 1 into D. Here AN ங்கிறது 37. 37 is equal to A ஓட value நம்ம find out பண்ணோம். So A plus N minus 1. N னா 12. So 12 minus 1 into D ஓட value 3. Okay. Here A plus 12 minus 1 னா 11. 11 into 3. Here 37. 37 is equal to A plus 11 into 3. 33. நம்ம A ஓட values வேணும். So A ஒரு சைடு வச்சுக்கலாம். இங்க பிளஸ்ல இருக்கட்டா ஈக்குவல் இங்க வரும்போது மைனஸ் ஆயிடும். Okay. So 37 minus 33 is equal to A. The subtract பண்ணும்போது 4. A is equal to 4. A ஓட value 4. Next என்ன find பண்ணோம்? S12 is equal to S12. So நம்ம Sn ஓட value formula write பண்ணிக்கலாம். So நம்ம Sn ஓட formula write பண்ணிக்கலாம். N divided by 2 into A plus L. இங்க என்ன find out பண்ணோம்? S12 is equal to n ஓட value 12 divided by 2 into A plus L. A ஓட value find out பண்ணிட்டோம் 4. 4 plus L ஓட value 37. Okay. Cancel பண்ணிக்கலாம். 1 2 is 2. 6 2s are 12. So S12 is equal to 6 into 37 plus 4. That is 41. Multiply பண்ணிக்கலாம். 41 into 6. 6. 6 4s are 24. So 246. S12 ஓட value 246. இதா doubt இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you.